ஓகே, a ball rolling on ice with velocity v. இது என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. ஏன் இனிஷியல் வெலாசிட்டிங்கிறேன்? ஸ்டாப் ஆகுது. அப்போ ஸ்டாப் ஆகுதுன்னா இதான் ஃபைனல் வெலாசிட்டி, இது இனிஷியல் வெலாசிட்டி. ஆஃப்டர் ட்ராவலிங் எஸ் எவ்வளவு? 8 மீட்டர். ஜி கொடுத்துட்டாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன கிடையாது? யூனிட் கிடையாது. அப்போ சேம் குவான்டிட்டியை டிவைட் பண்ணால் தான் என்ன வராது? யூனிட் வராது. அப்போ ஜியையும் இது மூலியமாக நம்ம கண்டுபிடிக்க போகிற ஏ ஆக்சலரேஷனையும் டிவைட் பண்ணால் யூனிட் வராது. அதான் ஃபார்முலா. இப்போ ஏ கண்டுபிடிப்போம். என்ன ஃபார்முலா? இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2as. ஏன்னா அந்த ஆக்சலேஷனால இது என்ன ஆகுது? ஸ்டாப் ஆகுது. அப்போ ரீட்ராடேஷன் தான், அதனால் மைனஸ். இப்போ வி ஸ்கொயர் ஃபைனல் வெலாசிட்டி என்னது? ஸ்டாப் 0. அப்போ இது என்ன பண்ணிடலாம்? 0. நமக்கு என்ன தேவை? 2as. அப்போ இந்த சைடு வந்துடும். சீக்குவல் என்னது? யூ ஸ்கொயர். நமக்கு தேவை ஏ. அப்போ யூ ஸ்கொயர் பை 2s. ரைட். அப்போ ஏ சீக்குவல் டு யூ எவ்வளோ உங்களுக்கு? 5.6. அப்போ 5.6 இன்ட்டு 5.6 பை 2 இன்ட்டு எஸ் எவ்வளவு? 8 மீட்டர். இதை அடித்தா என்ன வரும்? சும்மா 56ல் பாருங்கள். இது என்ன வரும்? 2.8 வரும். இது என்ன வரும்? 7 8 56. ஆனால் 56 இல்லை, 5.6. அப்போ 0.7 வரும். 0.7 2.8 இருக்குன்னா என்ன வரும்? 7 8 56, 5 7 19. அப்போ 1.96. இது என்னது? ஏ. இப்போ நல்லா ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் 1 விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? கம்மியாக இருக்குது. அப்போ மேலே உள்ள வேல்யூ கம்மியாக இருக்கணும், கீழே உள்ள வேல்யூ எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கும். அப்போ ஏ பை ஜி தான் வர முடியும். ஓகேங்களா? ஜி எவ்வளவு? 9.8. ஒன்றும் வேணாம், நீங்கள் 19.6 9.8 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2ன்னு வருமா? இங்கே 19.6 இருக்கா? 1.9 இருக்கா? அப்போ 1.50னா என்ன பண்ணீங்க? 0.2. அப்போ ஆப்ஷன் பி.